بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை எல்லாம் படைத்தாகின்ற வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் தன்னிகரற்றவன் தனக்குமே இல்லாதவன். அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் நேர்வழியையும் நினைக்கின்றோம். அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை எவராலும் வழிவிட்டுவிட முடியாது. அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு வேறு எவராலும் நேர்வழி காட்டிவிட முடியாது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வுடைய யாரும் சாட்சி கூறுகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதருமாவன சாட்சி கூறுகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். மனிதனுக்கு விவாதங்களை நிறைவேற்றுவதற்காக ஒன்று இருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்லநாயன் தன் தூதர்கள் மூலம் எவற்றையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவினானோ அவற்றை எடுத்துக்கொள்ளுமாறும், எதுவெல்லாம் கூடாது என்று தடுத்தானோ அதனை விலை கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவா என்னும் நிறைவேற்றத்தை கொண்டு நல்லவர்களுக்கு செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்களை, அந்த உத்தம தோழர்களை, அந்த சமுதாயத்தை பார்த்த நபி அவர்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்னார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த முதலாவது அந்த காலம் முதலாவது சிறந்த சமுதாயமாக இருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உத்தம தோழர்களாக, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி எதையுமே செய்ய துணிந்தவர்களாக இருந்த ஒரு உன்னதமான சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்தது. அதில் ஒரு சஹாபிதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்ட அந்த நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை காரணமாக வைத்து இந்த இஸ்லாத்தின் பக்கம் அந்த நபித்தோழர்கள் வந்தார்கள். அதாவது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த அந்த மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்று நபியவர்களோடு சேர்ந்து இந்த மார்க்கத்திலே இணைந்ததன் மூலமாக உத்தம தோழர்களாக ஒரு சிறந்த சமுதாயமாக மாறினார்கள். அதே அபூ தல்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு காரணத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த சஹாபிய பெண்மணியை அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அதுக்கு முன்னதாக அவர்கள் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் மனம் பேசுகிறார்கள். நான் உங்களை விரும்புகிறேன், திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார்கள். அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் முஷ்ரிக்காக இருக்கிறீர்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமினாக இருக்கின்றேன். எனவே இது அந்த 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 ஒரு தடையை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே, எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை, நீங்கள் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு காரணத்தை சொன்னவுடன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இந்த புனித மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொண்டதன் பின்னால் பொதுவாக எங்களுடைய சமுதாயத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். ஒரு முஸ்லீம் அல்லாதவரை ஒரு முஸ்லீம் ஆகக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ விரும்பிவிட்டால் அதில் பெரும்பாலான விஷயங்கள் மறுபக்கமாக நடத்த நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு மற்றவருடைய கலாச்சாரத்துக்கு மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய காட்சிகள் நடக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒரு வேற்று மதத்தவர் இஸ்லாத்தின் பக்கம் இத்தகைய ஒரு நோக்கத்துக்காக வந்தார் என்று சொன்னால் அவர் வந்த வேலை முடிந்து விட்டது என்பதோடு கதை முடிந்துவிடும். அதாவது அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அவர் வந்தார் என்று சொன்னால் திருமணம் முடிந்தவுடன் அவருக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அளவு நடக்கின்ற பல காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அபூ தல்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால்
அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சில சம்பவங்களை நாம் எடுத்து பார்த்தால், அவர் ஆரம்பத்தில் வந்த அந்த நோக்கம், இந்த நோக்கத்துக்காக அவர்கள் வந்திருந்தாலும் அவர்கள் நபியர்களுடைய பயிற்சி, நபியர்களுடைய அந்த பயிற்சி பாசறை எந்த அளவுக்கு ஒரு உத்தமராக மாற்றி இருந்ததை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சில சம்பவங்கள் தான். அதில் ஒரு விருந்தாளி வருகின்றார். அது நபியர்களுடைய சமூகத்துக்கு ஒரு விருந்தாளி வருகின்றார். வந்தவுடனே அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டால் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு, முக்கியமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதேபோல பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது. இன்னொரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு சென்று விட்டால் அவருக்கு விருந்தளிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலத்தை போன்ற கடை வசதிகளோ வாங்கி செல்லக்கூடிய வசதிகளோ இல்லை. எனவே அந்த ஊர் மக்கள் அவருக்கு விருந்தளித்தால் தான் அவருக்கு சாப்பிட முடியும் என்ற ஒரு நிலை. அந்த அடிப்படையில் யாராவது வந்து விட்டால் நபியர்களிடத்தில் நேராக வந்து விடுவார்கள். அப்ப நபியர்கள் தங்களுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி தங்கள் மனைவிமாரிடம் கேட்க சொல்வார்கள், ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், ஏதாவது உணவு இருக்கிறதா என்று பார்த்து வாருங்கள் என்று நபியவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். அப்ப தங்களுடைய வீட்டை செக் பண்ணி பார்க்கிறார்கள், சாப்பாடு எதுவுமே இல்லை. எனவே மனைவியாரிடம் இருந்து பதில் வருகிறது, உணவு இல்லை, விருந்தாளி கொடுக்கக்கூடிய உணவு எதுவும் இல்லை என்று சொன்ன உடனே நபியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சகாபாக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள், ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், இந்த விருந்தாளி அழைத்து செல்வதற்கு யார் தயார் என்று கேட்கிறார்கள். என்றால் ஆரம்ப காலத்திலே மிகவும் வறுமையிலே வாழ்ந்த ஒரு சமுதாயம். செல்வம் எல்லாம் சேர்வதற்கு முன்னால் அவரவருடைய வயிற்று பசி போக்குவதற்கு மிகவும் கஷ்டமாக வாழ்ந்த ஒரு சமுதாயம். அப்படி அவர்கள் கேட்ட உடனே அபூ தல்ஹா அவர்கள் எழுதிக்கிறார்கள், நான் அழைத்து செல்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒருவரை அழைத்து செல்லுமாறு கேட்கிறார்கள். அப்ப அதை பார்த்து சும்மா இருக்க முடியாத அடிப்படையில் அவரை நான் அழைத்து செல்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு கூட்டிச் செல்கிறார். வீட்டுக்கு சென்ற உடனே மனைவியிடம் விஷயத்தை சொல்கிறார், நான் ஒரு விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், உணவு என்ன இருக்கிறது என்று கேட்டவுடனே மனைவியிடம் பதிவு வருகிறது, பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு கொஞ்சம் உணவு இருக்குது, இதை தவிர எங்களுக்கு கூட உணவு இல்லை. இந்த பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடிய உணவை தவிர வேறு எந்த உணவுமே இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அபூ தல்ஹா சொல்கிறார்கள், பிள்ளைகளை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உறங்க வைத்து விடுங்கள், அந்த பிள்ளைகளுடைய உணவை இந்த விருந்தாளி நாங்கள் கொடுப்போம் என்ற அடிப்படையில் இருவரும் சேர்ந்து, கணவன் மனைவியும் சேர்ந்து இந்த விஷயத்தை திட்டமிட்டுகிறார்கள். ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக வேண்டி, நபி அவர்களிடமிருந்து வந்த ஒரு விருந்தாளியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, விருந்து கொடுப்பது அந்த காலத்து கடமை என்ற அடிப்படையில் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளை பட்டினி இருந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் கணவன் மனைவியும் சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டி பிள்ளைகளை உணவு வைத்து விடுகிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஞ்சம் உணவு, இந்த உணவை அதாவது ஒருவருக்கு மாத்திரம்தான் போதுமாக இருக்கிறது. எனவே விருந்தாளி வந்தவர் அவர் மாத்திரம் சாப்பிடவும் மாட்டார், நீங்கள் முக்கால் சொல்லுவார். எனவே இதையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டு இரண்டு பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு திட்டம் திட்டுகிறார்கள். என்னவென்று சொன்னால், நான் விருந்தாளி கூட்டிக் கொண்டு வருகிறேன், அவர் மனைவி சொல்கிறார், அபூ தல்ஹா சொல்கிறார், நீங்கள் உணவை கொண்டு வந்து வைத்து விட்டு நாங்கள் இருவரும் சாப்பிடுவதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் அதாவது விளக்கை கொஞ்சம் உயர்த்துவது போல அணைத்து விடுங்கள். அந்த காலத்தில் இருந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் அதை அணைந்து விட்டால் அடுத்த வீட்டிலே கடன் வாங்கித்தான் நெருப்பெட்டுத்தான் அதற்கு அந்த விளக்கை ஏற்ற முடியும். எனவே அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த காலத்தை போல தீப்பெட்டி வசதிகளோ லைட் வசதிகளோ இல்லாத அந்த காலத்தில் விளக்கு அணைந்து விட்டால் ஒன்று மறுநாள் காலை வரைக்கும் வீட்டிலே இருக்க வேண்டும், இல்லை என்றால் வேறு எங்காவது வீட்டுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நெருப்பை கொண்டு வந்துதான் நெருப்பு மூட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வசதி தான் நமக்கு இருந்தது. இதே சந்தர்ப்பமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு திட்டத்தை விட்டு இந்த விஷயம் நடக்கிறது. இப்ப இரவு வந்து விருந்தாளி வருகிறார். இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் அடுத்த நாள் இவர் நபி அவர்களிடம் செல்கிறார். செல்லுகின்ற பொழுது இந்த நிறைவே நடந்த இந்த சம்பவத்தை நபி அவர்கள் அல்லாஹ் வகை மூலமாக அறிவித்து விட்டார். இப்படி ஒரு விஷயத்தை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு விருந்தாளி கவனிப்பதற்காக இந்த விஷயத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டார். அப்ப அவர்கள் வருகின்ற பொழுதே, அபூ தல்ஹா அவர்கள் வருகின்ற பொழுதே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நேற்றிரவு உங்களுடைய வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா வியப்படைந்தான், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் இறக்குகிறார். கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்கள் எல்லாம் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை அதாவது எப்படி சொல்றாங்க சொன்னால், தமக்கு வறுமை இருந்த பொழுதும் தம்மை விட இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கே வறுமை இருக்கிறது, எனக்கே உண்டு
வசதி இல்லை, பிள்ளைகள் கூட பட்டினி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் அவர்கள் ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் அவர்களை விட மற்றவர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை அளிக்கிறார்கள். இவர்கள் அன்சாரிகளாக இருக்கின்றார். அதே போல ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை இவர்கள் நன்கு நேசிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விருந்தோம்பல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வீடுகளிலும் சில சம்பவங்கள் நடக்கலாம். நாங்கள் என்ன படிப்பினை பெறலாம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒரு சுவையான உணவை தயாரிக்கிறோம் என்று சொன்னால் திடீரென்று வந்து விடுவார். வந்தால் எங்களுடைய உள்ளம் எப்படி எங்களுடைய ரியாக்ஷனை காட்டுகிறது? நேரம் பார்த்து வந்து விட்டானே, அவசரமாக சென்று விட மாட்டானா என்று நாங்கள் நினைக்கிறோமா, அல்லது இவரையும் சேர்த்து இந்த விருந்தினை நாங்கள் கலந்து கொள்ள செய்வோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய விருந்தோம்பல் இருக்கிறதா? இரண்டாம் நபிகளுடைய காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல கண்டிப்பாக இந்த விருந்து வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தடவை இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஒரு சஹாபாக்கள் குழு கொண்டு இன்னொரு ஊருக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அந்த ஊரில் இருப்பவர்கள் இவர்களுக்கு விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள். இப்ப இந்த காலத்துக்கு பின்னால் வேறொரு நாள் அங்கிருக்கக்கூடிய சிலர் இந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்தவுடனே ஒரு தோழர் கேட்கிறார், ஒரு சஹாபி கேட்கிறார் நபி அவர்களிடம், யார் சொல்லலாம், நாங்கள் சென்றவுடன் விருந்தளிக்க மறுத்தாரே அவர் இப்பொழுது வந்திருக்கிறார், இவருக்கு நான் பழிவாங்கட்டுமா, இவருக்கு நாங்கள் அதாவது உணவு கொடுக்காமல் இருக்கட்டுமா என்று கேட்கிறோம். நபி சொன்னார்கள், வேண்டாம், இந்த விஷயத்தை நீங்கள் பழிவாங்கி விடாதீர்கள் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த விருந்தோம்பலை நபி அவர்கள் மிக முக்கியத்துவப்படுத்தினார்கள். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒருவரை விருந்துக்கு அழைத்தாலும் சரி, அல்லது ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு வந்து விட்டாலும் நாங்கள் இந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த கடமைகளை சரியாக செய்கிறோமா, அல்லது நாங்கள் மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு இவர் போக மாட்டாரா, இந்த உணவை முடித்து விடுவாரோ என்றெல்லாம் நாங்கள் கலங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நபி அவர்கள் இந்த விஷயத்திலே அதிகமான இடங்களில் இந்த விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த விஷயம் நாங்கள் விளங்கி எங்களால் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு வீட்டுக்கு சென்றால் அவரை நன்முறையில் கவனித்தார் என்ற அடிப்படையில் கவனிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பதிலுக்கு பதில் உறவு கொள்வது அது நட்பே கிடையாது. ஒருவர் உங்களை வெறுத்த போதிலும் அவர்களுடைய உறவை துண்டிக்கின்ற பொழுது நீங்கள் அவரை சேர்ந்து வாழ வேண்டும், இதுதான் உண்மையான நட்பு சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்திலே பழிவாங்குவது போல நடந்து விடாமல், சில வேளை நாட்கள் ஒரு வீட்டுக்கு சென்றவுடன் எங்களை கவனிப்பதில் அவர் குறைவு வைத்திருக்கலாம், அவருக்கு சில சந்தர்ப்பங்கள் எங்களை கவனிக்க முடியாமல் போயிருக்கலாம். இதையெல்லாம் நாங்கள் கவனித்துக் கொண்டு சரியான நேரங்களை கிடைத்து விட்டது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு அவரை நாங்கள் இப்படியான நேரங்களை பழிவாங்கி விடுவதை மார்க்கம் தடுக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் அவர்களுடைய இந்த விஷயம் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களிடத்தில் இல்லாத பொழுதும் ஒரு தேவையுள்ள ஒருவர், அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட நாங்கள் ஒரு வீட்டுக்கு விசிட் போனால் அந்த அளவுக்கு தேவையுள்ளவராக இருக்க மாட்டார். அது தேவையை பொறுத்து அந்த விஷயம் முக்கியத்துவம் பெறும். அப்ப எந்த அளவுக்கு எந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு தேவை வருகிறதோ அந்த தேவை என்னுடைய தேவையை விட அவருடைய தேவைக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேனா, அல்லாஹ்வுடைய இந்த வசனம் கரெக்டாக சொல்லுகிறது. அந்த விஷயத்தை அல்லாஹ் பாராட்டி ஒரு வசனமே இறக்கி வைத்தார் என்று சொன்னால், இதனை என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். என்னுடைய தேவையும் இருக்கிறது, என்னுடைய தேவையை விட மற்றவர்களுடைய தேவையை நான் முக்கியமாக கருதுகிறேனா என்ற இதில் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது, 3வது அத்தியாயத்தின் 92வது வசனம். அதிலே அல்லாஹ் சொல்றார், நீங்கள் விரும்புவதை செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். எந்த பொருளையும் தர்மம் செய்யலாம், செலவு செய்யலாம், ஆனால் நீங்கள் விரும்பக்கூடியதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனம் இறங்கிய உடனே அபூ தல்ஹா அவர்கள் நபியோடு ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு மிக விருப்பமான ஒரு தோட்டம், பைரஹாயம் சொல்லக்கூடிய ஒரு தோட்டம், மஸ்ஜித் நபவிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிக வருமானம் தரக்கூடிய அதிக பெருமதிமிக்க ஒரு தோட்டம், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வே அதை வியக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இது அதிகமான பெருமதியானதாச்சே. ஆமா, பரவாயில்லை, இதனுடைய நன்மையை நான் மறுமையை எதிர்பார்க்கிறேன், இதை விட அழகானதை அல்லாஹ் எனக்கு மறுமையை தவிர நான் எதிர்பார்க்கிறேன் என்ற அடிப்படையில் அதை தர்மம் செய்கிறார்கள். அப்ப நபியவர்கள் அதனை அவங்களுடைய ஒருங்கிணைப்பை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அதை சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை அப்பதான் வருகிறது. வந்த உடனே முதலாவதாக அதனை பின்பற்றக்கூடியவர்களாக எடுத்து நடக்கக்கூடியவராக எதற்காக வந்து அதை நாம் பார்க்க வேண்டும். இவர் ஆரம்பத்திலே வந்தது ஒரு பெண்ணை திருமணம் எடுப்பதற்காக, இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் விளங்கி அதற்காக வரவில்லை. நாங்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்து முஸ்லீம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் எங்களுக்குள்ள பிடிப்பு எந்த அளவு இருக்கிறது, இப்படி ஏதோ வேறொரு காரணத்துக்காக வந்த ஒரு சஹாபியுடைய ஒரு தோழருடைய பிடிப்பு எவ்வளவு இருக்கிறது, அதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்புறம் அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் வந்தவுடனே அந்த வசனத்துக்கு நான் முழுமையாக கட்டுப்படக்கூடியவனாக ஆகிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடனே மற்றவர்களை கொள்கிறார்களா, மற்றவர்களை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை. என்னிடத்திலே விலை மதிப்பில்ல உயர்ந்த ஒரு தோட்டம், மிகவும் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம், அல்லாஹ் சொல்லிவிட்டால் விருப்பமான செலவு செய்ய வரைக்கும் நன்மை அடைய மாட்டீர்கள், எனவே நான் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் என்ன செய்யணும் சொன்னால் இந்த தோட்டத்தை தர்மம் செய்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல இவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அபூதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மது அருந்துவதிலே மிகவும் கெட்டிக்காரராக இருந்தார். எந்த அளவுக்கு மது என்று சொன்னால் இவருடைய வீடுதான் மதுவை மற்றவர்களுக்கு பரிமாறக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அந்த அவருடைய வளர்ப்பில் வளர்ந்த அனசரன் அவர்கள் சிறுவனாக இருந்தார்கள். இஸ்லாத்திலே இந்த மது தடை செய்வதற்கு முன்னால் இந்த அனசரன் அவர்கள் தான் இந்த மதுவை மற்றவர்களுக்கு ஊற்றி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா வகையான அந்த மதுவும் அந்த இவருடைய வீட்டிலே அதாவது கணக்கிலே அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இவர் மிகவுமே இந்த மதுவை விரும்பி குடிக்கக்கூடியவராகவும் மற்றவர்களுக்கு பகிரக்கூடியவராகவும் இருந்தார். இப்படி இருந்த ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தி கிடைக்கிறது. கிடைத்த உடனே தன்னிடம் இருந்த அத்தனை வகையான மதுவையும் மதீனாவின் வீதிகளில் அவர் கொட்டினார், ஆறுகள் போல ஓடினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்திலே அவர் இஸ்லாத்தில் இணைந்து விட்டார். மிகவும் ஒரு ஊரின ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்தது, அடுத்த நிமிஷம் அதுக்காகவே மாறிக்கொண்டார். எங்களிடத்திலே பல்வேறு வகையான தீமைகள் இருக்கலாம், ஊறி போன பல தீமைகள் இருக்கும். நாங்கள் சொல்லுகின்ற வாதம் என்ன தெரியுமா, நான் இதை பழகிவிட்டேன், எப்படி விடுவது, ஒரு சிகரெட் பிடிப்பவரை எடுத்துக்கொள்வோம், புகைப்பிடிக்கக்கூடிய ஒருவர் எடுத்துக்கொண்டால் அடைய ஹராமாச்சே, இதை குடிப்பது வந்து இஸ்லாமில் ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் பழகிவிட்டேன், நான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். இது போல ஏனே இல்லாத தீமைகளை எடுத்து பார்ப்போம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பல வகையான தீமைகள் இருக்கின்றன. ஒரு தீமை அது இஸ்லாத்திலே இல்லை என்று எனக்கு சொல்லப்பட்டு விட்டால், நான் அதனை கேட்டுவிட்டால், அதற்குரிய ஆதாரம் எனக்கு முன்வைக்கப்பட்டு விட்டால், நான் இந்த அளவுக்கு அதற்கு கட்டுப்பட்டு அதற்கு விலகிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற படிப்பை நாங்கள் பெற வேண்டும். அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் விரல் கணக்காக அனுப்பி வைத்துக் கொண்டிருந்த அந்த சஹாபி, நாங்கள் இன்னும் ஒரு சிந்திப்போம், சில விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனை குறைத்து ஒரு நிலைமை வந்ததன் பின்னால் விட்டு விடலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களிடம் இருக்கும். ஆனால் அமுத்தலாம் யோசிக்கவில்லை. என்னிடம் இன்று கணக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறது, அதெல்லாம் முடிந்தவுடன் என்னை விட்டு விடலாம் என்று அவர் நினைக்கவில்லை. எப்பொழுது ஹராம் என்று சொல்லப்பட்டதோ, எப்பொழுது கூடாது என்று சொல்லப்பட்டதோ உடனடியாக அதனை அனைத்து கொட்டி விட்டார்கள். எவ்வளவு நஷ்டம் அதனால், அதற்கென்ற ஒரு பொருட்செலவு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தரம் வாய்ந்த குடிமகன்கள் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கிற பொழுது அதனை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக வேண்டி உடனடியாக அதனை கொட்டிவிட்டு இந்த இஸ்லாத்தினுடைய கட்டளைக்கு அடிபணிக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உத்தம தோழர், இவர் வந்த நோக்கம் வேறொரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறார். வந்ததன் பின்னால் அவரை இஸ்லாம் எப்படி மாற்றி இருக்கிறது, ஒரு அல்லாஹ்வுடைய வசனம் வந்துவிட்டால் அது கட்டுப்படக்கூடிய தன்மை எப்படி இருக்கிறது. எனக்கும் எத்தனையோ வசனங்கள் சொல்லப்படுகின்றன, எனக்கும் எத்தனையோ வசனங்கள் என்னை கடந்து செல்கின்றன, நானும் எத்தனையோ வசனங்களை கேட்கின்றேன், எத்தனையோ வசனங்களை பார்க்கின்றேன், நான் குர்ஆனை எடுத்து என்னுடைய வாயால் ஓதுகின்றேன். ஆனால் எனக்கு அந்த மாற்றத்தை உணர முடியவில்லை, எனக்குள் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒருவனை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சகாபாக்களை வேறு வேறு கொள்கையில் இருந்த வேறு பாவங்கள் மூழ்கி இருந்த இந்த சகாபாக்களை எப்படி இந்த வசனங்கள் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் போர்களிலே இஸ்லாத்துக்காக நடந்த பல போர்களுடைய விஷயங்கள் நான் எடுத்து பார்த்தால் அவரை போல ஒரு வீர தீர்மாக செய்யப்பட்ட ஒரு சஹாபி பார்க்க முடியாது சொல்லுகின்ற அளவுக்கு பல ஒரு முக்கிய வீரராக இருக்கிறார். ஊது போரிலே அவர்களுக்கு பக்க துணையாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஊது போரிலே ஒரு சிறிய சலசலப்பு ஏற்படுகிறது. மக்கள் எல்லோரும் கொஞ்சம் அதாவது இஸ்லாத்துக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது, நபியவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அஞ்சுகின்ற அளவுக்கு பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப பலர் வந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். ஆனால் அபூதர் அவர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவர்கள் நாலாம் ஒரு சூழப்பட்ட இடத்தில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் தலையை போட்டு எட்டி பார்க்கிறார்கள், என்ன நடக்கிறது சில விஷயங்களை எட்டி பார்க்கிறார்கள். அப்ப அபூதர் சொல்கிறார்கள், யார் சொல்லுவாங்க, நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள், எதிரிலிருந்து வரக்கூடிய அம்பு உங்களை பாதுகாத்துவிடும், உங்களுக்கு கேடயமாக நான் இருக்கிறேன், உங்களுடைய நெஞ்சுக்கு பக்கத்தில் என்னுடைய நெஞ்சை வைத்திருக்கிறேன், அம்பு வந்தால் என்னை தான் தாக்க வேண்டும்,
உங்களுக்கு படக்கூடாது. நீங்கள் எட்டி பார்த்தால், என்னை தாண்டி நீங்கள் எட்டி பார்த்தால் என்னுடைய கேடை நீங்கள் விலகி விடுவீர்கள் என்ற அடிப்படையில் அன்னை ஒரு தியாகியாக அவர் உயிரை துச்சமன மதித்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துணையா நிற்கிறார். அப்ப நான் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும், எந்த அளவுக்கு பெரிய அல்லாஹ்விடமிருந்து சிலாகித்து ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது. அதே போல அல்லாஹ்வுக்காக தனக்கு விருப்பமான செலவு செய்து விட்டால் எங்களுடைய ஒரு 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 நடைமுறை இருக்கிறது. நான் கொஞ்சம் பணத்தை செலவு செய்கிறேன் என்று சொன்னால் நான் களத்திலே இறங்க மாட்டேன். பணத்தை செலவு செய்து விட்டால் என்னுடைய கடமை முடிந்தது. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, பள்ளி கட்டுவதற்காக வேண்டி பணம் கொடுத்து விட்டேன், எனவே எனக்கு இதுக்கெல்லாம் வந்து ஈடுபட தேவையில்லை என்று ஒதுக்கிக் கொள்வோம். இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே அபூதலா அவர்கள் இந்த பெரிய தோட்டத்தை தர்மம் செய்கிறார்கள். அவர்கள் அந்த விருந்தாளி கவனத்திற்காக வேண்டிய அளவுக்கான சிலாகிக்கு ஒரு வசனத்தை நடத்துகிறார். இப்படிப்பட்ட சிறப்புகளை நாம் வைத்துக் கொண்டு போர் என்று வந்துவிட்டால் அதிலே முன்னாளாக நிற்கிறார்கள். தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு களத்திலே நிற்கிறார்கள். தியாகம், அதாவது தன்னுடைய உயிர் போகும்போது என்று தெரிந்து கொண்டே நபியவர்களுக்கு கேடயமாக நிற்கிறார்கள். அதே போல நபியவர்களுடைய காலத்தில் எந்த அளவுக்கு அந்த யுத்தத்துக்காக தயாராக என்று சொன்னால் நபியருடைய காலத்திலே இவர் எந்த ஒரு உபரியான நோன்பையும் வைக்க மாட்டார். நபிலான ஒரு நோன்பையும் இவர் வைக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் இவர் அதாவது திடகாத்திரமாக இருந்தால்தான் அந்த யுத்த காலத்திலே எதிரிகளை எதிர்கொள்ள முடியும் என்ற காரணத்துக்காக வேண்டி நபியர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு உபரியான நோன்பையும் வைக்க மாட்டார். ஆனால் நபியர்களுடைய காலத்துக்கு பின்னால் அதிகமான நோன்புகளை வைக்கிறவர்களாக இருந்தார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த அபூ தல்ஹாவுடைய கர்ஜனை, அபூ தல்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா அவர் தன்னை நல்ல திடகாத்திரமாக வைத்துக் கொண்டு போருக்கு செல்வதாக இருந்தாலும் அப்படி நெஞ்ச முன்னுக்கு போட்டு அந்த எதிரிகள் தான் பயப்படுகிற வார்த்தான் போவார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவருடைய கர்ஜனை, இவருடைய சத்தத்தை கேட்டால் எதிரிகள் நடுங்குகிறார்கள். ஒரு படையை கண்டு நடுங்குவது போல அபூ தல்ஹாவுடைய சத்தம் ஒன்றே போதும். அந்த அளவுக்கு இவர் ஒரு வீர செயல்களிலே வீரமாக அந்த போரை ஈடுபடக்கூடியவராக இருந்தார். அதே போல இவருடைய இந்த 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 ரெண்டு விஷயத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய படிப்பினை எடுக்க வேண்டியிருக்கிறாங்க சோதர்களே. அதாவது நாங்கள் மார்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் பணத்தை செலவு செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் செலவு செய்யத்தான் வேண்டும். ஆனால் அவரோடு என்னுடைய கடமை முடிஞ்சுட்டு நான் ஒதுக்கிவிடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி பல விஷயங்கள் அழைக்கப்படுகிறதோ என்னுடைய நேரம் பொறுமுறையானது, அந்த நேரத்தை நான் செலவு செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய உயிர் பொறுமுறையானது, இதையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அழைக்கப்பட்டால் நான் பணம் கொடுத்து விட்டேன், நேரம் கொடுத்து விட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் பாடமாக எடுத்து மார்க்கத்திலே, அதாவது மார்க்கத்துக்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று எங்களுக்கு முன்னால் எதெல்லாம் வைக்கப்படுகிறதோ அதனை ஏற்று நடப்பது நான் முதலாவதாக இருக்க வேண்டும். அதே போல எதுவெல்லாம் ஹராம் என்று எனக்கு சொல்லப்படுகிறதோ அதை விட்டுவிடுவதில் அபூ தல்ஹா அவர்களைப் போல நானும் முதலாவதாக இருக்க வேண்டும். அதே போல மார்க்கத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழைக்கப்பட்டால் நானும் களத்தில் இருக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்ற படிப்பினை அல்லாஹ் எனக்கு முன் தந்துவானாக. வாஹுவான அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ தல்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு வீரராக இருக்கவில்லை. அவருடைய மனைவி உம்மு சுலைம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஒரு சம்பவம் ஹுனைன் போர்க்களத்திலே, ஹுனைன் என்ற போர்க்களத்திலே பொதுவாக பெண்களும் அந்த காலத்தில் போர்க்களத்தில் செல்வார்கள். எதற்கு சொன்னால் ஆண்களுக்கு உதவி செய்வதற்காக செல்வார்கள். காயப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுப்பதற்காக வேண்டி, அதே போல இவர்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு போன்ற விஷயங்கள் பணிப்பதற்காக வேண்டி பெண்கள் செல்கின்ற வழக்கம் இருந்தது. ஆனால் பெண்கள் போரிடக்கூடாது, இஸ்லாத்தை தடையாக இருந்து பெண்கள் போர் செய்ய அனுமதி இல்லை. ஆனால் ஹுனைன் போர்க்களத்திலே உம்மு சுலைம் அவர்கள் ஒரு கூரிய ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு அங்கு மிகவும் சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள், என்னுடைய மனைவி ஒரு கூரிய ஆயுதத்தை, ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு சுத்திக் கொண்டிருக்கிறார், என்ன நடக்குமோ தெரியாது என்ற அடிப்படையில் ஒரு கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப இவர் சொல்லுகிறார், நானாக போருக்கு செல்ல மாட்டேன், தடை இருக்கிறது. யாராவது ஒரு முஸ்லிம் என்னை நெருங்கினால் அவனுடைய வயிற்றை இதனால் கிழித்து விடுவேன் என்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே நபி அவர்கள் சிரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கணும். அப்ப கணவனும் அப்படிப்பட்ட ஒரு வீரனாக இருக்கிறார். அதே போல அதற்கு உறுதுணையாக மனைவி இருக்கிறார். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த சம்பவத்தில் கூட வீட்டுக்கு சென்று இவர் தான் அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் மனைவி அதற்கு எடுத்து அவர் எரிந்து விழுந்தது போல, நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படி கூட்டி வருவீர்கள், பிள்ளைகளுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர்களின் நன்மையான விஷயம் என்று வருகின்ற பொழுது
அல்லாஹ்வுடைய பாதையில் வருகின்ற பொழுது நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற அடிப்படையில் உறுதியான விஷயம் பார்க்கலாம். அந்த அந்த குடும்பமே இஸ்லாத்துக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிற அளவுக்கு வார்த்தெடுக்கப்பட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் சில வேளை ஆண்களுடைய சில விஷயங்களை ஆண்கள் தான் செய்ய வேண்டும், பெண்களுக்கு செய்ய முடியாது என்ற நிலை இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது சில கஷ்டங்களை சில தியாகங்களை அவர்களும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமான நேரத்தை கணவன் சில வேலை மார்க்கத்துக்காக கொடுக்கிறாரா, அதற்காக எடுத்ததுக்கெல்லாம் விரிந்து விழுவது, ஒரு குத்துக்கதை அழைப்பது, பிள்ளை பார்க்க நேரம் இல்லை, குடும்பத்தை பார்க்க நேரம் இல்லை என்று நான் சொல்லுவது, இதுக்கெல்லாம் இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முஸ்லிம் அவர்கள் யுத்த காலத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு எதிரிகளை என்னை நெருங்கினால் கிழித்து விடுவேன் என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டார் என்று சொன்னால், இந்த ஒரு ஆபத்தான ஒரு நிலையிலும் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய உயிரெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இதிலே பாடம் பெற்று நன்மக்களாக வரக்கூடிய பாக்கியவர்கள் திருமணமாக வாழ